الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: فإذا جاءتهم الحسنة قالوا لنا هذه وإن تصبهم سيئة يطيروا بموسى ومن معه ألا إنما طائرهم عند الله ولكن أكثرهم لا يعلمون. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا عدوى ولا طيرة ولا هامة ولا صفر. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் சலாமும் நம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழி நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் நிறைவாக கிடைக்கட்டுமாக. பேரன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்கும் உரித்தான அன்பு சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவின் மிக பெரும் அருளால் புனிதமான இவ்வேளையில் முபாரக்கான இந்த மஜ்லிஸில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் நமக்கு அளித்த இந்த நல்ல வாய்ப்பை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, மக்களிடையே பல வகையான மூட நம்பிக்கைகள் மண்டி கிடக்கின்றன. சகுன நம்பிக்கை அந்த மூட நம்பிக்கைகளில் ஒரு வகை. பல வகையான சகுனம் பார்க்கக்கூடிய பழக்கம் மக்களிடத்தில் இருந்து வருகிறது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாரார் தான் சகுனம் பார்க்கிறார்கள் என்று இல்லை. படித்த அறிவாளிகள் என்று காட்டிக்கொள்ளக்கூடிய நபர்கள் கூட இதில் விதிவிலக்கல்ல. காட்டுப்புற வாசிகள் முதல் நாட்டுப்புற வாசிகள் வரை, பாமரர் முதல் பட்டதாரி வரை, அறிவீனர்கள் முதல் அறிவாளிகள் வரை, விவரமில்லாதவர்கள் முதற்கொண்டு விஞ்ஞானிகள் வரை வேறுபாடு இல்லாமல் சகுன பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். அறிவியல் வளர்ச்சியின் உச்சத்தில் இருப்பவர்களால் தயாரிக்கப்படுகின்ற ஏவுகணையாக இருக்கட்டும், விஞ்ஞானிகளால் தயாரிக்கப்பட்டிருக்கிற ஏவுகணை விண்ணில் செலுத்துவதற்கு தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதுவும் கூட அர்ச்சனைகள், ஆராத்திகள், நேர சகுனமெல்லாம் பார்த்ததற்கு பிறகுதான் நடக்கிறது என்றால் மக்களிடத்தில் இருக்கிற மூட நம்பிக்கை, அதனுடைய பாதிப்பு எந்த அளவு போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கலாம். கணித்துக்குரிய பெரியோர்களே, சகுனம் என்பது அதற்கு அரபியிலே தத்தையுர் என்பதாக சொல்வார்கள். தயிர் என்றால் பறவை என்று பொருள். தயிர் என்ற அந்த பெயர் சொல்லிலிருந்து உருவானதுதான் தத்தையுர். அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்கான காரணத்தை கூறுவார்கள். அன்றைய அறியாமை கால மக்களிடத்தில் இப்படி சகுனம் பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. ஒரு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள் என்றால் பறவைகளை பறக்க விடுவார்கள். அது எந்த திசையை நோக்கி பறக்கிறதோ அதற்கேற்ப அப்பிரயாணத்தின் முடிவை அவர்கள் தீர்மானித்துக் கொள்வார்கள்.
அந்த பறவை வலது பக்கமாக பறந்தால் அதை சுப சகுனமாக கருதி, நல்ல சகுனமாக கருதி பிரயாணத்தை தொடர்வார்கள். இடது பக்கமாக பறந்தால் அது அபசகுனம் என்று நினைத்து பிரயாணத்தில் இருந்து அவர்கள் தவிர்த்து கொள்வார்கள். இப்படி அக்கால மக்களிடத்திலே இருந்த ஒரு சகுன முறை என்பது அது. ஆனால் இந்த காலத்திலே மக்களிடத்தில் நடைமுறையில் இருந்து வருகின்ற சகுன பழக்க வழக்கங்கள் என்பது பெரிய அளவில் இருக்கிறது. வெளியே ஒரு காரியமாக செல்கிற போது நல்ல நேரம் பார்க்கப்படுவதும், அல்லது கிழக்கு திசையை நோக்கி சில எட்டுக்களாவது வைத்துவிட்டு பிறகு நடப்பது என்பதும், எதிரிலே நல்ல சம்பவம் நல்ல நபர் வந்தால் நம் காரியம் சக்சஸ் ஆகும் என்பதாக நினைப்பதும், இப்படியே பள்ளி சகுனம், கழுதை சகுனம், தும்மல் சகுனம், கனவு சகுனம், நிற சகுனம் என்று சகுனத்துடைய பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. வெளியில் போகிற போது வாய்ப்படியிலே இடித்து கொண்டால் கொஞ்சம் அமர்ந்து தண்ணீரெல்லாம் குடித்து விட்டு பிறகு செல்வது அப்படிங்கிற பழக்கம் கூட இருக்கிறது. எதிரே வரக்கூடியவர் விதவை பெண்ணாக இருந்தால் தான் முன்னெடுத்து செல்கின்ற காரியம் தடைபடும், நடக்காது என்று திரும்பிவிடக்கூடிய மோசமான குணம் படைத்தவர்களும் இருக்கிறார்கள். சகுனத்தின் விஷயத்தில் இஸ்லாம் ஒரு தெளிவான வழிமுறையை கொண்டிருக்கிறது. அதை நாம் முதலில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகில் நடைபெறுகிற நல்ல கெட்ட எல்லா விஷயங்களும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனால் மட்டுமே நடக்கிறது, அவனால் மட்டுமே நடக்க முடியும் என்கிற ஒரு உறுதியான நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டதுதான் இஸ்லாம். அதனால் இஸ்லாத்திலே மூட நம்பிக்கைகளுக்கு முனையளவு கூட அனுமதி இல்லை என்பதாக நாம் உறுதியாக சொல்ல முடியும். அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே கூறி காட்டுகிறான், போருக்கு சென்றவர்கள் இந்த போரில் கலந்து கொள்ள வந்ததனால் தான் நமக்கு மரணம் ஏற்பட்டு விட்டது என்பதாக, அல்லது காயம் ஏற்பட்டது என்பதாக நினைக்க கூடாது என்பது பற்றி கூறக்கூடிய வசனம் அது. அந்த வசனத்தில் வயன் துசிபுஹும் ஹஸனத்துன் யகூலு ஹாதிஹி மின் இந்தில்லாஹ், கனிமத் பொருள், வெற்றி, இது போன்ற ஏதாவது நன்மைகள் ஏற்பட்டால் இதுவெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு கிடைத்த பாக்கியம் என்பதாக கூறுகிறார்கள். வஇன் துசிபுஹும் ஸய்யிஅத்துன் யகூலு ஹாதிஹி மின் இந்திக், ஏதாவது தீங்கு ஏற்பட்டால், தோல்வி அல்லது உடலிலே காயம், உயிர் சேதம் ஏற்பட்டால் இது உன்னுடைய தர்த்தினியத்தால் ஏற்பட்டது, உன்னுடைய பீடையால் ஏற்பட்டது என்பதாக சொல்கிறார்கள். நபியே, நீங்கள் அந்த மக்களிடத்தில் இப்படி சொல்லுங்கள், குல் குல்லும் மின் இந்தில்லாஹ், எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து தான் வருகிறது என்று சொல்லுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கூறுகிறான். இன்னொரு வசனத்திலே இப்படி வருகிறது, ஃபைதா ஜாஅத்துஹுமுல் ஹஸனத்து காலு லனா ஹாதி, அந்த மக்கள் தங்களுக்கு ஏதாவது நலவு ஏற்படும் போது இது எங்களுக்கு தகுதியின் அடிப்படையில் கிடைத்தது என்பதாக சொல்வார்கள். வஇன் துஸிபுஹும் ஸய்யிஅத்துன் யத்தய்யரு பிமூஸா, ஏதாவது தீங்கு கெடுதி ஏற்பட்டால் யத்தய்யரு பிமூஸா வமன் மஅஹு, மூசாவுடன் இருக்கிற ஈமான் கொண்ட மக்களுடைய பீடையினால் ஏற்பட்டது என்பதாக சொல்வார்கள். அலா இன்னமா தாயிருஹும் இந்தல்லாஹ், அவர்களுடைய பீடை என்பது அல்லாஹ்விடமிருந்து தான் வருகிறது என்பதை அவர்கள் அறிய வேண்டும். வலாக்கின்ன அக்ஸரஹும் லா யஅலமூன், மக்களில் அநேகம் பேர் இந்த உண்மையை அறியாதவர்களாகவே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். இந்த வசனங்களின் மூலமாக அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிவிடுகிறான். மனிதனுடைய இயல்பு என்ன என்றால், லாபகரமானது சந்தோஷமான விஷயம் எது நடந்தாலும் அது தன்னுடைய தகுதியின் அடிப்படையில் கிடைக்கிறது என்பதாக நினைப்பான். ஆனால் ஏதாவது ஒரு ஆபத்து, ஒரு முசீபத்து, ஒரு கேடு, நஷ்டம் என்று வந்துவிட்டால் அதை யார் மீதாவது பழி போடுவதற்கு துணிவான். இது பொதுவாக மனிதனுடைய இயல்பு. அல்லாஹு தஆலா மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற லாபம் நஷ்டம், இன்பம் துன்பம், சந்தோஷம் கவலை எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து தான் வருகிறது என்பதை உறுதிபட இந்த வசனம் சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, நாம் சகுனம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். பல வகையிலே சகுனங்கள் பார்க்கப்படுகிறது என்பதாக சொன்னோம்.
அது மனித சமுதாயத்தில் பல தரப்பினரையும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. அல்லாஹ்வையே நம்ப வேண்டும், அல்லாஹ்விடமிருந்து தான் நன்மை தீமைகள் ஏற்படும் என்ற முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் என்கிற நிலையில் இருக்கிற முஸ்லிம்களும் கூட அந்த சகுன நோயிலிருந்து தப்பவில்லை. வேடிக்கையாக ஒரு செய்தி பதிந்திருப்பதை பார்க்க முடிந்தது. மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்காக ஒரு பிரச்சார குழு ஏற்பாடு செய்து அந்த பிரச்சார குழு ஆலோசனை கூட்டம் நடத்தியது. நம்முடைய பிரச்சாரத்தை, மூட நம்பிக்கைகளை மக்களிடம் இருந்து களைய வேண்டும், ஒழிக்க வேண்டும், அது சம்பந்தமான விழிப்புணர்வை ஊட்ட வேண்டும், அதற்காக எப்பொழுதிருந்து பிரச்சாரத்தை துவக்கலாம் என்பதாக ஆலோசனை நடைபெறுகிற போது அதனுடைய தலைவர் சொன்னாராம், வரக்கூடிய 18ஆம் தேதி அல்லது 27ஆம் தேதி துவக்கலாம், ஏன்னா அந்த தேதியுடைய கூட்டு நம்பர் தான் 9ல் வருது அப்படின்னு. உருப்படுமா? இந்த நிலையில் தான் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகுனம் என்பது இரு வகையாக மக்கள் கையாளுவதை நாம் பார்க்கிறோம். ஒன்று சுப சகுனம், இன்னொன்று அபசகுனம். இறை நம்பிக்கையை கெடுக்கக்கூடிய அம்சம் இருக்கிற காரணத்தினால் அபசகுனம் என்பது அறவே கூடாத ஒன்று, அது முற்றிலும் தடுக்கப்பட்ட விஷயம். அதாவது தான் முன்னெடுத்து செல்லக்கூடிய காரியம் தனக்கு முன்னால் நடக்கிற வேறொரு விஷயத்தோடு ஒப்பிட்டு பார்த்து, இப்படியெல்லாம் நடக்கிறது, என் கண்ணிலே இவன் படுகிறான், என் கண்ணிலே இது படுகிறது, நான் எடுத்து வைக்கக்கூடிய முதல் 8லேயே ஏதோ தடங்கல் ஏற்படுகிறது, எனவே இந்த காரியம் சக்சஸ் ஆகாது என்பதாக தவிர்ந்து கொள்ளக்கூடிய பண்பு இருக்கிறதல்லவா, இது அபசகுனம் என்பதாக சொல்லுகிறோம், கெட்ட சகுனம் என்பதாக சொல்லுகிறோம். இந்த கெட்ட சகுனம் என்பதற்கு இஸ்லாத்தில் அறவே அனுமதி கிடையாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஃமின் ஒரு காரியத்தை முன்னெடுத்து செல்கிற போது இது போன்று ஏதாவது சகுனத்தை அடிப்படையாக கொண்டு அந்த காரியத்திலிருந்து தவிர்ந்து கொள்வான் என்றால் அவன் இணை வைத்து விட்டான் என்பதாக சொல்கிறார். ஒரு கால் மக்களுடைய நடைமுறையை பொறுத்து மனதிலே நமக்கு அப்படி ஒரு உறுத்தல் வருமானால், ஒரு காரியத்திற்காக எழுந்து செல்லக்கூடிய ஒருவர் நிலையிலே முட்டி கொண்டார், அல்லது குறுக்கே பூனை வந்தது, அல்லது வேற ஏதோ அபசகுனமாக ஒரு காரியம் நடந்தது, மனதுக்குள்ளே உறுத்தல் வருகிறது என்றால் ஒரு முஃமின் தன்னுடைய மனதில் ஏற்படுகின்ற அந்த உறுத்தலையும் கூட தூக்கி எறிந்துவிட்டு அந்த நேரத்தில் தன்னுடைய ஈமானை வலுப்படுத்த வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சகுனம் பற்றி பேச்சு எழுந்தது. அப்பொழுது சொன்னார்கள், அஹ்ஸனுஹா அல் ஃபஅலு, சகுனங்களில் மிக நல்லது நல்ல சகுனம் பார்ப்பது. நாம் எடுத்து வைக்கக்கூடிய காரியத்தை அது நல்ல முறையிலே நிறைவேறும் என்பதற்கு ஏதாவது ஒரு நல்ல அறிவிப்பு தென்படுமானால் அது பற்றி சந்தோஷப்படலாம். பரவாயில்ல, நாம் எடுக்கக்கூடிய காரியத்திற்கு ஒரு நல்ல அறிகுறி தென்படுகிறது, அல்ஹம்துலில்லாஹ் என்று சந்தோஷப்படலாம். ஆனால் தீய சகுனங்களை பார்த்து அவன் அந்த காரியத்தை தடுத்து கொள்ளக்கூடாது. வலா தருத்து முஸ்லிமன், சகுனம் என்பது ஒரு முஸ்லிமை அவனுடைய காரியத்திலிருந்து தடுக்கலாகாது. தன் மனதுக்கு வெறுப்பூட்டக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்வை ஒரு மனிதன் பார்த்தான் என்றால் அல்லாஹும்ம லா யஅதி பில் ஹஸனாதி இல்லா அன்த வலா யத்ஃபஉ ஸய்யிஆதி இல்லா அன்த வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேனே, இது போன்ற மன உறுத்தல் ஏற்பட்டால் நம்முடைய அந்த உறுத்தல்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஈமானை வலுப்படுத்துவதிலே கவனம் செலுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த துஆ அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு யாரும் நன்மைகளை தர முடியாது, உன்னை தவிர வேற யாரும் தீமைகளை போக்கவும் முடியாது, உன் உதவியின்றி நன்மைக்கான எந்த சக்தியும் இல்லை, பாவத்திலிருந்து தப்பிக்கும் வழியும் இல்லை அப்படிங்கிறதா அதனுடைய பொருள். இந்த துஆவை அந்த நேரத்திலே ஓதிக்கொள்வதன் மூலமாக தன் மனதில் எழுகின்ற குழப்பம், தன் மனதில் எழுகின்ற வஸ்வாஸ், அதை அகற்றி ஈமானை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைகிறது. இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், மன் ரத்தத்துஹு தியரத்து மின் ஹாஜத்தின் ஃபகத் அஷ்ரக். சகுனம் பார்க்கும் குணம் ஒரு முஸ்லிமை ஒரு காரியத்திலிருந்து தடுத்து விடும் எனில் அவன் இணை வைத்தவனாகி விடுவான்.
அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் மா கஃபாரத்து தாலிக், இது போன்ற ஒரு குழப்பமும் ஒரு உறுத்தலும் மனதிலே ஏற்பட்டால் அதற்கு என்ன பரிகாரம்? ஐயகூல அஹதுஹும் அல்லாஹும்ம லா கைர இல்லா கைரு வலா தைர இல்லா தைரு வலா இலாஹ கைரு, இறைவா உன் நலவை தவிர வேறு நலவே கிடையாது, உன் சகுனத்தை தவிர வேறு சகுனமே கிடையாது, உன்னை தவிர வேறு நாயன் இல்லை என்கிற அந்த வாசகத்தை சொல்ல வேண்டும் என்று அஹ்மது என்னும் நூலிலே பதிவாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகுனம் சம்பந்தமாக, அதிலும் கெட்ட சகுனம் பார்க்கக்கூடிய அந்த மூட நம்பிக்கையை முழுவதுமாக அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்பதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கறை செலுத்தியிருக்கிறார்கள். அது சார்ந்த அறிவுரைகளையும் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு செய்தி இந்த நேரத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். மக்களிடத்திலே நேரம் காலத்தை பொறுத்தும் சகுனம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது. காலம் நேரங்களின் அடிப்படையிலே சகுனம் பார்க்க அந்த பழக்கம் இப்பொழுது இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து சென்ற அந்த அரபக மக்களிடத்திலும் கூட இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் செய்த பெரும் புரட்சியினால் அந்த மூட பழக்க வழக்கங்களுக்கு முடிவு கட்டப்பட்டது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்வார்கள், லா அதுவா வலா துயரா வலா ஹாமா வலா சஃபர், தொற்று வியாதி என்பது கிடையாது, சகுனம் என்பது கிடையாது, ஆந்தை சகுனம் என்பதும் கிடையாது, அதே போல சஃபர் மாதம் பீடை என்பதும் கிடையாது. இன்று சஃபர் மாதம் 1வது பிறையாக இருக்கிறது. பல நெடுங்காலங்களாக சஃபர் மாதம் என்றாலே அது திருமணத்துக்கு உகந்த மாதம் அல்ல, அது பீடை மாதம். அந்த மாதத்திலே திருமணம் அல்லது திருமணம் போன்ற சுப காரியங்கள் எல்லாம் நடத்தக்கூடாது என்பதிலே மிக பிடிவாதமாக இருந்த ஒரு காலம் உண்டு. அறிஞர் பெருமக்கள் பல்வேறு தளங்களிலே இது பற்றிய விழிப்புணர்வை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்ததனுடைய பலனாக இன்று அதிலே நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட எண்ணம் மக்களிடத்திலே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு வெகுவாக குறைந்திருக்கிறது என்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் சஃபர் மாதம் அது பீடையான மாதம், திருமணம் செய்து கொள்வதற்கு உகந்த மாதம் அல்ல என்கிற மனநிலை இப்பொழுதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களிடத்திலும் கூட இருந்திருக்கிறது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதே சஃபர் மாதம் பீடை என்ற விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று சொல்லியிருக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது. கணியத்துக்குரிய பெரியோர்களே, சஃபர் மாதம் பற்றிய தவறான எண்ணங்கள் அப்போது இருந்திருக்கிறது. அதுக்கு சில காரணங்களும் உண்டு. ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் இது விஷயத்திலே மிகப்பெரிய புரட்சியை செய்தார்கள். சஃபர் மாதம் அதில் எந்த பீடையும் இல்லை என்று சொன்னதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளவில்லை. நான் ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். உலக வரலாற்றிலேயே ஒரு சிறப்பு வாய்ந்த, அதிக சிறப்பு வாய்ந்த ஒரு திருமணம் நடந்து முடிந்திருக்குமானால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹஸரத் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இடையிலான திருமணமாகத்தான் இருக்க முடியும். அப்படி ஒரு சிறப்பான திருமணம் அதுவரையிலும் நடந்ததும் இல்லை, அதற்கு பிறகு நடப்பதற்கான வாய்ப்பும் இல்லை. ஏன் தெரியுமா? அந்த திருமணம் அல்லாஹ்வால் நடத்தி வைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களிலேயே ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும் தங்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்ற மனைவிமார்களுக்கு மத்தியிலே பெருமையாக பேசிக்கொள்வார்கள். என்ன பெருமையாக பேசிக்கொள்வார்கள்? ஸவ்வஜகுன்ன அஹ்லூகுன்ன, உங்களுடைய குடும்ப நிர்வாகிகள் உங்களை திருமணம் செய்து வைத்தார்கள். ஆனால் வஸவ்வஜனில்லாஹு மினஸ் ஸமா, வானில் இருந்து கொண்டு அல்லாஹ் என்னை திருமணம் செய்து வைத்தான் என்பதாக பெருமையாக சொல்வார்கள். இப்படி அல்லாஹ் தன்னுடைய ஹபீபுக்கு ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து வைப்பதற்கு தேர்ந்தெடுத்து கொண்ட அந்த மாதம் குறித்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்னும் ஒரு கிதாபிலே அது சஃபர் மாதத்தில் தான் நடந்தது என்பதாக குறிப்பிடுவார்கள். இது செயல் ரீதியான புரட்சி.
அது மட்டுமல்ல, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் செய்த திருமணம் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு. அவர்கள் உயிருடன் இருக்கும் வரையிலும் வேற யாரையும் திருமணமே செய்யவில்லை. அந்த வகையிலே அந்த திருமணம் ஒரு தனி சிறப்புக்குரியது. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் மூலமாக குழந்தை பிறந்தது யார் யாருக்கு என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களிலேயே ஹஸரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக மட்டும்தான் குழந்தை பாக்கியம் கிடைத்தது. அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடனான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமணம் எப்பொழுது நடந்தது என்று நாம் பார்ப்போமேயானால், அது சஃபர் மாதத்தில் நடந்தது என்று சபீலுல் ஹுதா வர் ரஷாத் என்னும் நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புதிதாக திருமணம் செய்யக்கூடிய தம்பதிகளை நாம் வாழ்த்தி துஆ செய்வோம். அவ்வாறு துஆ செய்யும் போது கண்டிப்பாக ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போல வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம் அல்லவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்களில், பெண் மக்களில் 4 பெண் மக்கள் இருந்தாலும் கூட நம்முடைய நினைவில் நீங்காமல் இடம் பெற்றிருக்கிற ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய திருமணம் நடந்தது எந்த மாதத்தில் தெரியுமா? சஃபர் மாதத்தில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தனக்கு, தன்னுடைய மகளுக்கு இந்த மாதத்திலே திருமணங்களை செய்து சஃபர் மாதத்திலே பீடை என்பது இல்லை என்ற அந்த சொல் புரட்சி ஒரு புறம் என்றால், இது செயல் ரீதியான புரட்சியாக இருக்கிறது. எனவே இது அந்த காலத்திலிருந்தே இது பற்றிய எண்ணங்கள் களையப்பட வேண்டும் என்கிற ஒரு நிலை உருவானது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, இதே போல ரமலானை அடுத்ததாக வரக்கூடிய ஷவ்வால் மாதம் குறித்தும் அரபக மக்களிடத்திலே ஒரு தவறான எண்ணம் இருந்து வந்தது. ஷவ்வால் மாதம் அது திருமணத்துக்கு உகந்த மாதம் அல்ல, அது பீடை மாதம். அதற்கு ஒரு அடிப்படை காரணத்தை கூட சொல்வார்கள். முற்காலத்திலே பிளேக் நோய் பரவி அதில் புதுமண தம்பதிகள் பெரும் பகுதி மரணமடைந்தார்கள் ஷவ்வால் மாதத்திலே. அப்படி நடந்த காரணத்தினாலே அந்த மாதம் திருமணத்துக்கு உகந்த மாதம் அல்ல என்று அரபியர்கள் ஒதுக்கி வைத்தார்கள். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தது ஷவ்வால் மாதத்தில் என்பதை சுனனுன் நஸஈலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸை நாம் பார்க்கிறோம். அதுவும் சாதாரணமான ஒரு பதிவல்ல. அங்கே தெளிவாக இப்படி வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஷவ்வால் மாதத்தில் தான் திருமணம் செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு குடும்பம் நடத்துவதற்கு அவர்களுடைய வீட்டுக்கு நான் அனுப்பி வைக்கப்பட்டதும் ஷவ்வால் மாதத்திலே தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களிலே என்னை விட பாக்கியம் பெற்ற மனைவிமார் வேற யார் இருக்கிறா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. ஃபஅய்யு நிசாஇஹி கான அஹ்லா இந்தஹு, அவர்களிடத்தில் பெரும் பாக்கியம் பெற்ற மனைவி என்னை விட வேறு யார் இருக்க முடியும்? அதாவது அவர்கள் சொல்ல வருவது, மக்களால் பீடை மாதம் என்று கருதப்பட்ட அந்த ஷவ்வால் மாதத்திலே திருமணம் முடித்து கொடுக்கப்பட்ட நான் எந்த வகையில் குறைந்து போய்விட்டேன் என்று கேட்கிறார்கள். எனவே நேரம் காலங்களை வைத்து சகுனம் பார்ப்பது என்பதற்கு அறவே அனுமதி இல்லை என்பதை இது நமக்கு தெளிவாக சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே மிகப்பெரிய வெற்றி திருப்புமுனையாக அமைந்த ஒரு நிகழ்வு என்று சொல்ல வேண்டுமென்றால் அது ஹிஜ்ரத்துடைய பயணம். அந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் துவங்கியது எப்பொழுது என்று நாம் பார்ப்போமேயானால், பிரபல்யமான ஒரு அரபி நூல் அர் ரஹீகுல் மக்தூம் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சஃபர் மாதத்திலே தான் ஹிஜ்ரத் துவங்கியது. சஃபர் மாதம் சுப காரியங்களுக்கு அது உகந்ததல்ல, அப்பொழுது துவங்கப்படுகின்ற காரியம் வெற்றியாக நிறைவேறாது என்பதாக இருந்திருக்குமானால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த இஸ்லாத்துடைய வரலாற்று திருப்புமுனையாக வெற்றிகரமான அமைந்த அந்த பயணம் என்பது அது துவங்கியது சஃபரில் என்று சொன்னால் நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அதே சமயம் சுப சகுனம் ஒன்று இருக்கிறது, நல்ல சகுனம் பார்ப்பது. அது விஷயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை என்ன என்று நாம் பார்ப்போமேயானால், ஹதீஸிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துயரா, பறவை சகுனம் பார்ப்பது என்பது கிடையாது. வ ஹைருஹா அல் ஃபஅலு, சகுனங்களில் சிறந்தது நற்குறியே ஆகும். அப்போ சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நற்குறி என்பது என்ன?
யா ரசூலல்லாஹ், சகுனங்களிலே நல்ல சகுனம் சிறந்ததுன்னு சொல்றீங்க, நல்ல சகுனம் என்பதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது? அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் செவியுறும் நல்ல மங்களகரமான சொல்லாகும் என்பதாக சொன்னார்கள். நாம் ஒரு காரியத்தை முன்னெடுத்து செல்கிற போது எதிரே வருபவர்களிடமிருந்து அல்லது அருகில் இருப்பவர்களிடமிருந்து ஒரு மங்களகரமான சொல்லை கேட்டால், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னுடைய காரியத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றுவான் என்று சந்தோஷப்பட்டுக் கொள்வதிலே தவறில்லை. அப்போ நல்ல சகுனத்திற்கு அனுமதி இருக்கிறது. ஆனாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதில் அனுமதித்தார்களோ அந்த வரம்புக்குள் தான் அது கையாளப்பட வேண்டும். நடைமுறையிலே எதிரே இப்படி வந்தால், இப்படிப்பட்ட காட்சியை பார்த்தால், அதை பார்த்தால், இதை பார்த்தால், இந்த திசையில் போனால் அதனால் நல்ல சகுனம் என்பதெல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகபட்சமாக நல்ல சகுனத்தை எங்கே அனுமதிக்கிறார்கள்? நாம் சந்தோஷப்படுகிற ஒரு நல்ல வார்த்தையை கேள்விப்படுவதன் மூலமாக ஒருவர் நல்ல சகுனமாக, நல்ல அறிகுறியாக சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம். அல்லது கனவில் தென்படுகிற காட்சியின் மூலமாகவும் அதை நல்ல அறிகுறி என்பதாக தெரிந்து சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம். இதை தவிர வேற அனுமதி இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. இன்னொரு ஹதீஸிலும் இப்படி வருகிறது, தொற்று நோய் கிடையாது, பறவை சகுனம் என்பதும் கிடையாது, நற்குறி என்பது எனக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம், நல்ல மங்களகரமான சொல் தான் அது என்பதாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பற்றி பரவலாக இந்த மாதிரியான ஹதீஸ் வந்திருக்கிறது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஃபாஅலு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்சகுனம் பார்ப்பார்கள், வலா யததய்யரு, ஆனால் அவர்கள் துர்சகுனம் பார்க்க மாட்டார்கள், கெட்ட சகுனத்தை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். வயுஜிபுஹு அல் இஸ்முல் ஹஸன், நல்ல பெயர் என்பது அவர்களுக்கு விருப்பமானதாக இருந்தது என்று வருகிறது. கணியத்துக்குரிய பெரியவர்களே, நல்ல பொருளுள்ள நல்ல பெயர்கள், நல்ல வார்த்தைகளை கேட்டு நாம் முன்னெடுக்கக்கூடிய காரியம் அது வெற்றிகரமாக அமையும், அல்லாஹ் அதை கைகூட செய்வான் என்பதாக ஒருவர் புரிந்து கொண்டால் அது தவறா? அது ஈமானுக்கு பாதிப்பை உண்டாக்குமா என்றால் கிடையாது. நல்ல அறிகுறியாக விளங்குவதிலே தவறேதும் இல்லை. அது நபி வழியும் என்பதாக கூட நாம் சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கைக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறார்கள். மக்கா தலைவர்களிடமிருந்து ஒரு மத்தியஸ்தராக, ஒரு நடுவராக ஒருவர் அனுப்பி வைக்கப்படுகிறார். அவர்தான் சுஹைல் இப்னு அம்ர். அந்த சுஹைல் அவர்கள் வரவுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத் சுஹில லக்கும் அம்ருக்கும், உங்கள் காரியம் எளிதாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். அதாவது வரக்கூடியவர் சுஹைல் என்ற பெயர் உள்ளவர், அது சஹில் எளிதானது, மிக இலகுவாக முடியக்கூடியது என்கிற பொருளுள்ள அந்த பெயரை தாங்கிய நபர் வருவதை வைத்து நீங்கள் இப்பொழுது எந்த பிரச்சனையில் இருக்கிறீர்களோ இது சுலபமாக சுமூகமாக முடிந்துவிடும் என்பதற்கு ஒரு அறிகுறியாக எடுத்துக்கொண்டார்கள். இது போன்று வேற பல நிகழ்வுகளும் கூட இருக்கிறது. இதா ஒரு முஸ்லிம் தான் ஒரு தேவைக்காக வேண்டி வெளியேறி செல்கிறார். அப்பொழுது யா ராஷித், யா நஜீஹ், நேர்வழி அடைந்தவரே, வெற்றி அடைந்தவரே, இது போன்ற அர்த்தமுள்ள பெயரை அவர் கேட்பது அது விருப்பமானது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையாக இருந்திருக்கிறது என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். எனவே நல்ல அறிகுறிகளாக நாம் எதை புரிந்து கொள்ளலாம் என்பதற்கும் கூட சில வரைமுறைகள் இருக்கிறது. நான் கூறியது போல அது பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகபட்சமாக நல்ல அர்த்தமுள்ள வார்த்தை, நல்ல அர்த்தமுள்ள பெயர்கள் அல்லது கனவில் தென்படக்கூடிய நல்ல அறிகுறியாக அமையக்கூடிய காட்சிகள், இவைகளை வைத்து ஒருவர் நல்ல சகுனம் பார்க்கலாம். அதை தவிர்த்து கூடாது. இதற்கு அடிப்படையான காரணம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, ஒரு முஃமின் எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து ஆதரவற்றவனாக ஆகிவிடக்கூடாது. ஒரு முஃமின் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்ப்பவனாகவே தான் இருக்க வேண்டும். ஒருவர் நல்ல சகுனம் பார்க்கும் பழக்கமுள்ளவராக இருந்தார் என்றால் அவர் அல்லாஹ்வுடைய அருளை ஆதரவு வைப்பவராகத்தான் இருப்பார். அதில் எந்த குறைவும் ஏற்படாது. ஆனால் கெட்ட சகுனம் பார்க்கக்கூடிய மக்களிடத்திலே அல்லாஹ்வுடைய அருளையிலிருந்து நிராசையாகக்கூடிய, அல்லாஹ்வினால் தான் நமக்கு நன்மை தீமை ஏற்படுகிறது என்கிற அந்த நம்பிக்கையில் இருந்து தவறி அவநம்பிக்கை கொள்ளக்கூடிய அபாயம் இருக்கிறது என்கிற காரணத்தினால் அது தடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவற்றுக்கிடையிலான உள்ள வித்தியாசத்தை சரியாக புரிந்து அதன்படி வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.